நல்லா தெரியும். ஆமா, ஒரு ஆடிப்பெருக்கு இன்னைக்கு அந்த இதில் கூட எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி வந்து நம்ம ஆடிப்பெருக்கு எப்படி நம்ம காவேரி எல்லாம் பாருங்க எவ்வளவோ பிரச்சனையில வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நம்மளை தேடி வரணும். மனசார வேண்டிக்கோங்க. என்னம்மா காலில் அடிபட்டிருக்கு? கவனமா இருக்கம்மா. அது மாதிரிம்மா எல்லாருமே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் தான் நம்ம எல்லாம் வேண்டிக்குவோம். நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்க வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம உங்களுக்கெல்லாம் நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியல, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? பேரே கரப்பாம்பூச்சி தான் கட்சி பேரே. ஒரு வக்கீல் வந்து என்னை வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனுவை போட்டார், பெட்டிஷன். ஜட்ஜு டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டார், சூரியகாந்த் நினைக்கிறேன் ஜட்ஜு பேர், அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை, கரப்பாம்பூச்சி மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் மிம்சை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். அதாவது கரப்பாம்பூச்சிங்கிற ஒரு வார்த்தையை அந்த வக்கீலை பார்த்து சொன்னதுனால அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கே அப்படின்னு ஒரு பையன் வந்து, இந்தியா தான், அவன் அமெரிக்காவில் இருந்தான். அந்த பையன் அடுத்த நாள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். சும்மா போகிற போக்கில் கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்தான், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு. சரிங்களா? இன்னைக்கு அந்த அவங்க பாருங்க, ஒரு அவமானத்தில் வந்தது தான் அந்த கட்சி பேரு. அதனால தான் கருப்பாம்பூச்சின்னு பேர் வச்சான். யாரோ வைப்பாங்களா? அவன் வச்சான். சரிங்களா? இன்னைக்கு அந்த கட்சி என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட்டு, இந்த பிள்ளைங்களாம் டாக்டர் படிக்கிறது இல்லைங்களா, அந்த இது சரியாக நடத்தலை, அடிக்கடி லீக் ஆகிட்டே இருக்கு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. தர்மேந்திரன் சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், சரிங்களா, அவரையே தூக்கிட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி அவங்க 3 கோரிக்கை வச்சாங்க, அந்த 3ஐயுமே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, ஒரு அவமானம் வந்து நம்மளை உயர்த்தணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமானா நமக்கு தெரியும். சும்மா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஐயோ நம்மளை வந்து இப்படி பேசிட்டானேன்னு சொல்லி அவன் கெட்டு போறானோ இல்லையோ அவனை பற்றி பேசி பேசி நம்ம கெட்டு போயிடும். சரிங்களா? அவமானம் தான் நம்மளை உயர்த்தணுங்க. அவமானம் ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கை. நம்ம இங்கே பாருங்க, யாராவது ஒருத்தங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா நம்ம ஐயோன்னு கோவப்படுவோம். அந்த கோவம் வந்து நம்மளை அழிக்குவோம். முதல்ல இந்த கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா, எங்க ஒரு வாத்தியார் அம்மா, அந்த அம்மாட்ட கேட்டு பாருங்க நம்மளை பற்றி. சரிங்களா? ஆமாம், அவங்களுக்கு தெரியும், அந்த ஊர்னா நல்லா தெரியும் நம்மளை பற்றி. அப்படியாப்பட்ட நபருங்க நம்ம. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே ஒரு அவமானத்தில் இருந்து வந்த கோயில் தான் இது. சரிங்களா? இவனால் ஒரு செங்கல் வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அவன் வந்து யாருமே ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தா அந்த ஒரு கோயிலோடய நிப்பாட்டியிருப்போம். நம்மளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இவனால என்ன செய்ய முடியும்னு கேட்டதோட விளைவு தான் 10 கோயில் ஆணிச்சு. ஒரு கோயில் நம்ம நினைச்சது 10 கோயில் ஆகி இப்போ 2வது கோயில் வேலை ஆகிட்டு. சரிங்களா? அப்போ நம்ம என்னன்னா, அவமானம் வந்து நம்மளை பல படி உயர்த்தணும். சரிங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி கட்டுறீங்க, எப்படி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. அவமானம், அவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம். சரிங்களா? அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். அதோட விளைவு நம்ம எதை வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஊட்டம். எப்படி நம்ம நீங்கள் நம்ம தக்காளி செடிலாம் போடுறீங்களே, அதுக்கு என்ன போடுறீங்க நல்லா விளையிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த உரம் மாதிரி தான் நம்ம அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்ம வளர்ந்து காமிக்கணும். சரிங்களா? அதனால யாரையுமே ஒருத்தவங்களை அவமானப்படுத்தினா அவன் உங்களுக்கு குரு. சரிங்களா? அதே மாதிரி பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை விரும்புங்க. அது பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மேட்ரோமோனியல் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே பிஸ்னஸ்க்கான விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த திருவள்ளரை கோயில் அங்கே கட்டுறோம் இல்லைங்களா, அங்கே. சரிங்களா? அப்போ என்னன்னா, நம்மளை பாருங்களேன், என்ன ஒருத்தர் சொன்னார், அதாவது குப்பை கூட எரிக்கிறதுக்காகும், அதுக்கு கூட லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னாங்க. சொன்னவங்க இன்னைக்கு அதே இடத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுல பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால எப்பயுமே நம்மளை வந்து ஒருத்தங்க அசிங்கப்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுங்க, உங்களை பல மடங்கு உயர்த்திடும். சரிங்களா? நம்ம அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாராகி அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே ராகு கேது உங்களுக்கு எதெல்லாம் வந்து தடைகளை கொடுக்குதோ, ஒரு சிக்கலை கொடுக்குதோ, ஒரு விபத்தை கொடுக்குதோ, என்ன பண்ணாலும் ஒரு சிலரால் வந்து முன்னுக்கு வரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்கள வந்து நல்ல வழிக்கு, அதாவது இலகுவா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதா இங்கே லகுவாராகி அம்மா இருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு பஞ்சமிலும் நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். சரிங்களா? அதனால தான் நான் இங்கே யாரையும் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவேன்.
சத்தம் போட்டால் கொஞ்சம் கோவப்பட்டு கூட திட்டியிருப்பேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரங்கள் நமக்கு காதுக்குள்ளே போகணும். சரிங்களா? நமக்கு அது புரியுதோ இல்லையோ அதில் நம்ம அமைதியாக தியானம் பண்ணாலே போதும் அந்த நேரத்தில். சரிங்களா? எனக்கு என்ன வேணுங்கிறத நினச்சி நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அப்படி கிடைக்கலன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அது எப்படி வேறு என்ன பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாராகி எப்பயுமே இந்த ஆலயத்தில் வந்து பரிசு கொடுப்போம். சரிங்களா அண்ணா? எங்க ஒருத்தன் மொட்டை தம்பி இருந்தானே, டேய் இங்க வாடா தம்பி, எங்க வா. அவன் நான் கூப்பிட்டா வரக்கூட மாட்டான். டேய் தம்பி இங்க வாப்பா. வரலையா? பா இங்க வா. ஏய் பாப்பா இங்க வாடா. டேய் இங்க வா பாப்பா, இங்க வாடா. ஒரு சீட் எடுமா. இது அப்படியே காருண்யா சிஆர் பாளையம். ஆமா, இன்னொன்று இராகணும். ஒன்று தானே எழுதி போட்டோமா? 4-5 எழுதி போட்டியா உன் பேரு? காயத்ரி சிஆர் பாளையம். யாருமா காயத்ரி? ஒன்று ஒன்று தாய். சுபன சுந்தரி 94 கரிய மாணிக்கம். ஆமா, ஓகே. என்ன படிக்குமா? 11th. சரி, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸுக்கு இதோடு சேர்த்து கட்டிடுமா? இந்தாம்மா பூஜை அறையில் வைங்க. எல்லாம் நல்லா இருக்கணுமா? அதே மாதிரி சிஆர் பாளையத்தில் வந்தவங்க வண்டி வந்திருக்கா அண்ணே? எங்கே சுப்பிரமணியன் இருக்காங்க, வேற யாரும் வண்டி வந்தாங்களா? அப்படியா? சரி சரி, வண்டியில் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பூஜை முடிச்சுட்டு போயிடலாம்.